நெடுஞ்சாலைகள் போடுவதற்கு தேவைப்படும் கருங்கல் ஜல்லிகளை அரைக்கும் எந்திரங்கள் பேர் இரைச்சல் போட, சரக்கு லாரிகள் ஜல்லிகளை ஏற்றிக்கொண்டு வேகமாக திரிய, மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டு நூற்றாண்டுகள் பலவற்றை கண்டபடி பெருமுக்கல் மலை நிற்கிறது. இயற்கை வளம் சொரிந்த வரலாற்று சுவடுகளை ஏந்திக் கொண்டு நிற்கும் இம்மலையை பண முதலைகள் குடைந்து எடுப்பதற்கு கை கரைப்படிந்த சில அதிகாரிகள் காவலாக நின்றதை இம்மலையின் இழந்த பகுதிகளை காணும் பொழுது அறிய முடிகிறது. ஆம், இயற்கை வளம் நிறைந்த மருத நிலப்பரப்புகளுக்கு இடையே பெருமுக்கல் மலை சுனைநீர் வசதியுடன் இயற்கையான குகை அமைப்புகளுடன் விளங்குகிறது. எனவே தவநினைவில் வாழ்ந்த துறவிகளுக்கு விரும்பத்தக்க இடமாக இம்மலை முற்காலத்தில் இருந்துள்ளது. பின்னாளில் இவர்களின் முயற்சிகளால் கோயில் கட்டும் சூழல் அமைந்தது. தொடக்கத்தில் செங்கல் கோயில்களும் பின்னாளில் கற்றளி கோயில்களும் தோற்றம் பெற்றன. சோழர்கள், பாண்டியர்கள், சம்புவராயர்கள், விஜயநகர அரசர்களின் காலங்களில் சிறப்பு பெற்றிருந்த இம்மலை இன்று தம் வரலாற்று சுவடுகளை சிதைத்துக் கொண்டு உருமாறி நிற்கிறது. கோட்டைகளும் பாதுகாப்பு அரண்களும் கொண்ட பெருமாள், சிவன், அம்மை, பிள்ளையார் முதலான தெய்வங்கள் இருந்த இடம் இன்று அடையாளம் காண முடியாதபடி சிதைந்துள்ளது. கோயிலில் இருந்து சிலைகள் பலவும் சிதைக்கப்பட்டு இடமாறி கிடந்தன. அதனை அண்மை காலத்தில் மக்கள் எடுத்து உரிய இடங்களில் வைத்தனர். பல இடங்களில் தடயங்கள் இருந்தாலும் சிலைகள் இல்லை. இக்கோயில் இருந்த கல்வெட்டுகள் பலவும் இடமாறி கிடக்கின்றன. அழகிய கட்டட அமைப்புகள், தூண்கள் சிதைந்து கிடக்கின்றன. முனிவர்கள் சிலர் தங்கி மருத்துவத்திற்கு தேவையான மூலிகைகள் இடித்து வழங்கியது போன்ற அமைப்பு கோயிலில் உள்ளது. உடைந்த கல்வெட்டுகளும் முற்றுபெறாத கல்வெட்டுகளும் மலை கோயிலில் பல உள்ளன. அரிய வரலாற்று உண்மைகள் பல இக்கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளன. எதிரி படையெடுப்புகளாலும் சரியான பராமரிப்பு இன்மையாலும் கோயிலும் சிலைகளும் கோட்டைகளும் கல்வெட்டுகளும் அழியப்படும் நிலைக்கு சென்றன. பாழடைந்த மண்டபங்கள் போல் காட்சியளிக்கும் கோயில்களை கொண்ட பெருமுக்கல் மலையின் இயற்கை அழகு நம்மை வியப்படைய செய்கிறது. திரைப்படங்கள் எடுப்பதற்குரிய வகையில் அழகு மிகுந்த இடமாக இம்மலை உள்ளது. மலை உச்சியை அடைய 2 வழிகள் உள்ளன. ஒரு வழியாக ஏறி இன்னொரு வழியாக இறங்குவது கூடுதலான காட்சிகளை காண உதவும். மலையடிவாரத்தில் சிவன் கோயில் உள்ளது. அழகிய வேலைப்பாடுகளும் பழமையும் கொண்ட கோயில் சிதைந்து இருண்டு கிடக்கின்றன. கட்டட அமைப்புகளும் சுற்றுச்சுவர்களும் சிதைந்து பராமரிப்பு இன்றி உள்ளன. கோயிலை ஒட்டி 2 அழகிய சுனைகள் உள்ளன. ஒன்று நீராடவும் ஒன்று குடிநீருக்காகவும் பயன்படுத்தப்பட்டது. பல தொன்மையான கல்வெட்டுகள் இக்கோயிலில் உள்ளன. இக்கோயிலை நோட்டமிட்டபடி மேலே மலைக்கு செல்லும் வழியில் பிள்ளையார் சிலை ஒன்று சிதைந்து உள்ளது. அயல் தேசத்தவர் படையெடுப்புகளில் இது சிதைந்திருக்கலாம். மலை உச்சியை அடைய படிக்கட்டு வழிகள் உள்ளன. வழியில் உள்ள பாறைகளில் கல்வெட்டுகளையும் காணலாம். வேலைப்பாடுகளுடன் அமைந்த படிக்கட்டு பாதைகள் மூடப்பட்டு புதிய பாதைகள் வழியாக மேலே செல்லலாம். மக்கள் மலைப்பகுதியையும் கோயில் பகுதியையும் சிதைக்காமல் இருப்பதற்கு தமிழக அரசு பாதுகாக்கப்பட்ட இடமாக குறிப்பிட்ட பகுதியை அறிவித்துள்ளது. பெருமுக்கல் மலையில் சீதா குகை என்ற குகை உள்ளது. இக்குகையில் பல கீறல் உருவங்கள் காணப்படுகின்றன. இந்த உருவங்கள் கிமு 4000 அளவினது எனவும் பெருங்கற்காலத்தை சார்ந்தது எனவும் கிபி 6-7ஆம் நூற்றாண்டினது எனவும் சிலர் கூறுகின்றனர். இவ்வுருவங்களில் மனித உருவங்களாக சில தெரிகின்றன, சில அடையாள குறியீடுகளாக காணப்படுகின்றன. உண்மை அறியாத நம் மக்கள் சீதைக்கு மகப்பேறு நடந்த இடம் எனவும் அவள் மகப்பேறு வலியால் துடித்தபொழுது கைகளால் அசைத்து கீறியது இவ்வுருவம் எனவும் செவி வழியாக சொல்கின்றனர். ஆனால் சீதா குகை என்பதை சொல்லாய்வு அடிப்படையிலும் இருப்பிட சூழலை நோக்கும் பொழுதும் சீதம் என்பது குளிர்ச்சி என பொருள் கொண்டு குளிர்ச்சி பொருந்திய குகை என பொருள் கொள்வதில் தவறில்லை. அதற்கு ஏற்ப வெயில் காலங்களில் இக்குகை அமைப்பில் சில்லென்று காற்று இனிமையாக வீசுகிறது. உயர்ந்த பசுமையான மலையாக பெருமுக்கல் மலை விளங்குகிறது. இம்மலையில் ஏறுவதற்கு முன்புறமும் பின்புறமும் படிக்கட்டு வசதிகள் உள்ளன. படிக்கட்டுகள் வழியாக மலை உச்சியை அடையும் பொழுது அறிவிப்பு பலகையில் முதலில் செங்கல் கோயிலாக இருந்த இக்கோயில் விக்ரம சோழன் காலத்தில், அதாவது கிபி 1118 முதல் 1135க்குள்ளாக கற்கோயிலாக மாற்றப்பட்டது. பாறைகளில் 60க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் சோழ, பாண்டிய, சம்புவராய, விஜயநகர மன்னர்கள் கோயிலுக்கு வழங்கிய நன்கொடைகளை குறிக்கின்றன. கருங்கல்லில் தண்ணீர் தொட்டி போன்ற அமைப்பு உள்ளது.
வால்மீகி மகரிஷி இம்மலையில் ஈசனை குறித்து நீண்ட காலம் தவம் இயற்றி ஈசனின் பேரருளை பெற்றுள்ளார். இவர் தவம் இயற்றிய குகை வால்மீகி குகை என்றும் வணங்கப்படுகிறது. கங்கை கொண்டான், கடாரம் வென்றான் என்ற பட்ட பெயர்களுடன் சோழ சாம்ராஜ்யத்தை ஆண்ட முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் பெருமுக்கல் கங்கை கொண்ட நல்லூர் என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆலயம் கிழக்கு நோக்கிய வண்ணம் அமைந்துள்ளது. இக்கோயில் கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முன் மண்டபம், திருசுற்று, வெளிமண்டபம், திருக்குளம், மலைச்சுவர் முதலியவற்றை கொண்டு விளங்குகின்றன. இவ்வாலயத்திற்கு ராஜகோபுரம் ஏதும் இல்லை. ஆலய கருவறையினுள் நுழையும் முன்பாக இடதுபுறம் விநாயக பெருமான் காட்சி தருகிறார். அவரை ஒட்டியுள்ள சுவாமியின் கருவறை சதுர வடிவ அமைப்பில் உள்ளது. கருவறையில் கிழக்கு முகமாக பழங்காலத்தில் திருவான்மிகை ஈஸ்வரம் உடையார் என்றும், திருமலை மேல் உடையார் என்றும், திருவான்மீஸ்வர முடையான் என்றும் கல்வெட்டுகளில் அழைக்கப்பட்ட இறைவன் இன்று முக்கியாச்சலேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். சமஸ்கிருதத்தில் முக்கல் என்ற பெயரை முக்கியா என்றும், மலை என்பதை அசலம் என்றும் சேர்த்து முக்கியாச்சலேஸ்வரர் என்ற பெயர் மாற்றம் பெற்றுள்ளது. இறைவன் இன்றும் கம்பீரமாக எழிலோடு காட்சி தருகிறார். லிங்கத்தின் ஆவுடையார் வட்ட வடிவமாக உள்ளது. ருத்ரபாகத்தில் பிரம்மசூத்திரம் காணப்படுகிறது. விழாக்கள் இவ்வாலயத்தில் பிரதோஷ விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் பெரிய அளவில் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. மாத சிவராத்திரியும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. மாசி மகத்தன்று இவ்வூரை சுற்றியுள்ள கீழ்ச்சிவிரி, பழமுக்கல், பெருமுக்கல், நல்லாளம் முதலிய ஊர்களை சேர்ந்த உற்சவ மூர்த்திகள் மலையேறி முக்கியாச்சலேஸ்வரரை சந்தித்து பின் மலையிறங்குவது வழக்கமாக நடைபெறுகிறது. மகா சிவராத்திரி அன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. கார்த்திகை தீபத்தன்று இம்மலை மீதுள்ள கருங்கல் தீப மேடையில் பெரிய தீபம் ஏற்றப்படுகிறது. திருக்கோயில் கல்வெட்டுகளில் பெருமுக்கல் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ஓய்மா நாடான விஜய ராஜேந்திர வளநாட்டு பெருமுக்கிலான கங்கை கொண்ட நல்லூர் எனும் திருநாமத்தோடு பூஜிக்கப்பட்டு வந்துள்ளதை அறிய முடிகிறது. இக்காலத்தில் தன் கட்சித் தலைவனுக்காக உயிர் தியாகம் செய்யும் தொண்டர்களைப் போல அக்காலத்தில் ராஜராஜ சம்புவராயனுக்கு ஏற்பட்ட நோய் தீர வேண்டுமென தன் உயிரை மாய்த்துக் கொண்ட ஒரு பெண் பற்றிய குறிப்பும், அந்த பெண்ணுக்கு திருமலை அடிப்பகுதியில் உள்ள சிவகாம சுந்தரி வளாகத்தை சேர்ந்த நிலத்தை தேவதானமாக தந்து அதில் வரும் வருவாயை அம்மனுக்கு அமுது படைக்க ஆணையிட்ட செய்தி கல்வெட்டின் மூலம் தெரிய வருகிறது. இக்கல்வெட்டு கிபி 1991 ஆண்டை சார்ந்தது. இது 3ஆம் குலோத்துங்க சோழனின் கல்வெட்டாகும். இக்கல்வெட்டு முக்கியாச்சலேஸ்வரர் கோயில் அர்த்த மண்டப கிழக்கு சுவரில் காணப்படுகிறது. எழில்மிகு தட்சிணாமூர்த்தி கருவறையின் சுற்றுச்சுவரில் காணப்படும் ஒரே தெய்வமாக தென் திசையில் எழில்மிகு தட்சிணாமூர்த்தி திருவுருவம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த உருவம் அன்றைய சிற்பக்கலைக்கு மிக சிறந்த சான்றாக அமைத்துள்ளது. இவரின் அருகில் சனகாதி முனிவர் இருவரின் உருவங்கள் காணப்படுகின்றன. 3 முதுமை கோலத்திலும் மற்றொன்று இளமை கோலத்திலும் காணப்படுகிறது. தட்சிணாமூர்த்தியின் தேவகோட்டத்தின் மேல் அசோகவனத்தில் சீதை துயரத்தோடு அமைந்துள்ள காட்சி குறிப்பிடத்தக்கதாகும். சீதையை சுற்றி பெருத்த வயிறுடன் அரக்கி இருப்பதும், மேற்கு திசையில் குரங்கு முகம் கொண்ட வானர பெண் உருவம் ஒன்று குட்டி குரங்கை தழுவி நிற்பதும், மற்றொரு பெண் பூதகணம் தழுவ காத்து நிற்பதும் குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும். கோயிலை சார்ந்து நந்தவனங்கள் இருந்துள்ளதை கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. அதனை உறுதி செய்வது போல நீர் இறைக்க கல்லில் அமைக்கப்பட்ட நீர் இறைப்பு அமைப்புகள் இன்றும் காணப்படுகின்றன. மேலும் கோயிலில் விளக்கெரிக்க 32 பசுக்களும் ஒரு எருதும் என்ற அடிப்படையில் பல தேவரடியார் பெண்கள் தானம் வழங்கியுள்ளனர். மேலும் கோதை ஆழ்வியான புறவுவரி நங்கை திருக்காம கோட்டத்தில் விநாயக பிள்ளையாரை எழுந்தருளி வைத்ததை ஒரு கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. பெருமுக்கல் மலையின் உச்சியில் ஏறி சென்று காணும் பொழுது மிக நீண்ட தூரம் இயற்கை அழகு பறந்து விரிந்து கிடப்பதை காண முடியும். சிவன் கோயிலின் கருவறையின் பின்புற பகுதியில் பீரங்கிகளால் தாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டுள்ளது. பீரங்கியில் பயன்படுத்தப்பட்ட குண்டுகளின் சிதைவுகள் மலைப்பகுதியில் சிதறி கிடந்ததை அண்மை காலம் வரை மக்கள் கண்டுள்ளனர். மலையின் மேல் அனுமார் கோயில் ஒன்று உள்ளது. இதில் அனுமார் சிலை உள்ளது.
கதவு இல்லாமல் இக்கோயில் உள்ளது. இக்கோயிலின் சுற்றுப்புற சுவர்களில் அழகிய வேலைப்பாடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை கண்டு மகிழலாம். ஆஞ்சநேயர் ஆலயம். சிவன் கோயிலின் பின்புறம் ஆஞ்சநேயருக்கென பழமையான தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. கருவறையில் ஆஞ்சநேயர் ஒரு சிறிய கல்லில் புடைப்பு சிற்பமாக காட்சி தருகிறார். குரங்குகள் மிகுதியாக இம்மலையில் உள்ளன. கோலெடுத்தால் குரங்குகள் அடங்கும். சுனை பகுதிகளில் கட்டட அமைப்புகள் சிதைந்து காணப்படுகின்றன. மலையின் மீது கோடை காலத்திலும் வற்றாத அழகிய சுனை உள்ளது. திருக்குளம் அமைந்துள்ளது. திருக்குளத்தின் அருகே இயற்கையாக தோன்றிய பெரிய பாம்பு புற்று காணப்படுகிறது. சுனை நீர் எந்த காலத்திலும் குறையாமல் உள்ளது. இதில் சிலைகள், பொருட்கள் கிடக்கலாம் என மக்கள் நம்புகின்றனர். இந்த சுனை நீரில் மக்கள் பல்வேறு அசுத்தங்களை செய்தாலும் அதன் தூய்மை கெடாமல் சுனை நீர் உள்ளது. திருக்குளத்தை அடுத்து ஒரு பெரிய பள்ளம் காணப்படுகிறது. அந்த பள்ளம் உள்ள பகுதியில் குன்றுகளால் உருவான இயற்கை குகை காணப்படுகிறது. அந்த குகைக்குள் கீறல் உருவங்கள் அமைந்துள்ளன. இதில் துறவியர் அல்லது சித்தர்கள் வாழ்ந்திருக்கக்கூடும். என்றாலும் இந்த குகையில் சீதை தங்கியிருந்து லவன் குசனை ஈன்றதாகவும் இது சீதை குகை என்றும் இப்பகுதி வாழ் மக்கள் கூறுகின்றனர். லவன் குசன் பிறந்த இடம் மகாராஷ்டிரா மாநிலம் கான்பூர் அருகேயுள்ள ஒரு ஊர் என கூறப்படுவது இங்கே நினைவு கூறத்தக்கது. அன்றைய சமுதாயத்தில் நிலவிய நில விற்பனை முறை, நிலத்தை அளக்கும் முறை, கோயில் வழிபாட்டு முறை, கோயிலுக்கு நிலம் வழங்கியவர்களின் பெயர்கள், ஊர் பெயர்கள் முதலியன பற்றிய பல கல்வெட்டுகள் பேசுகின்றன. மரக்காணம் சார்ந்த ஊர் மக்கள் 30 பேர் கையெழுத்திட்டு இவ்வூர் இறைவனுக்கு நிலமும் உப்பளமும் வழங்கியுள்ளதை கிபி 13ஆம் நூற்றாண்டு அன்று எழுதப்பட்ட கல்வெட்டு குறிப்பிடுகிறது. தற்போது பெருமுக்கல் தலத்தில் பிரதோஷ விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. அனைத்து தோஷங்களையும் நீக்கும் பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஈசனின் திருவருளை பெறுகின்றனர். பிரதோஷ நாளில் ஈசனின் சிவலிங்கம் திருமேனியை தரிசித்துக் கொண்டே இருக்கலாம். அய்யனின் தெய்வீக வனப்பில் நாம் நிலை மறந்து கண்களில் நீர் மல்க தரிசிக்கும் போது இப்பிறவியின் பேரினை பெற்று விடுகிறோம். மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது. பௌர்ணமி நாளில் கிரிவலம் நடைபெறுகிறது. கார்த்திகை தீபத்தன்று இம்மலை மீதுள்ள கருங்கல் தீப மேடையில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. பௌர்ணமி நாட்களிலும் மாசி மாதத்திலும் இக்கோயிலுக்கு கூட்டம் அதிகமாக வருகின்றது. மூலிகைகள் பல இம்மலையில் உள்ளன. இவ்வூரில் 32 கோயில்களும் 32 குளங்களும் இருந்ததாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். இவ்வூரில் பழமையான பள்ளிவாசல் ஒன்றும் உள்ளது. பெருமுக்கல் மலையில் முன்பு சிவன் கோயில் அருகில் பெருமாள் கோயில் இருந்ததாகவும் அது முற்றிலுமாக அழிந்துவிட்டது எனவும் கூறுகின்றனர். சிவன் கோயிலை கட்டுவதற்கு பொருள் உதவி புரிந்த காக்கு நாயகனின் உருவமும் அவனது கட்டளையின்படி கோயிலை கட்டிய பெரியான் திருவாணன் சிறுதொண்டனது உருவமும் கோயில் சைவாச்சாரியன் திருச்சிற்றம்பலம் உடையான் அன்பர்க்கரசு பட்டனது உருவமும் சிற்பங்களாக உள்ளதை கல்வெட்டியல் துறை அறிஞர்கள் கண்டுபிடித்துள்ளனர். நந்தி உருவங்கள் பல சிதைந்து காணப்படுகின்றன. பெருமுக்கல் மலை திருமலை என்றும் முக்கியாச்சலம் என்றும் வணங்கப்பட்டுள்ளது. முகமதியர் படையெடுப்புகள், ஆங்கிலேயர் படையெடுப்புகளால் இக்கோயில் சிதிலமடைந்துள்ளதை வரலாறு குறிப்பிடுகிறது. இயற்கை எழில் வாய்ந்த இம்மலை வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் இறை வழிபாட்டினருக்கும் இயற்கை விரும்புகளுக்கும் சென்று வரத்தக்க சிறந்த இடமாகும். திண்டிவனத்தில் இருந்து மரக்காணம் செல்லும் நெடுஞ்சாலையில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பெருமுக்கல் திருத்தலம். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் 9442898395 மற்றும் 9787703262. நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தலவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன. அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். நன்றி.